காசிபர் முனிவருக்கும் மாயை என்ற குழப்பினிற்கும் பிறந்தவர்தான் சூரபத்மன். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். ஆனால் சிவன் காட்சி அளிக்காததால் தன் உயிரை தியாகமாக அளித்தான். சூரபத்மனின் தவ வலிமையையும் தியாகத்தையும் மெச்சி சிவபெருமான் காட்சியளித்தார். சிவனை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றான். இந்த வரத்தின் பலத்தால் சூரபத்மன் தேவர்களை பல விதங்களில் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் கொடுமைகள் தாங்க முடியாமல் சிவனிடம் சரணடைந்து முறையிட்டனர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தன் 5 முகங்களுடன் சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் மற்றும் ஞானிகளுக்கே புலப்படும் அதோ முகத்துடன் தோன்றினார். ஒவ்வொரு திருமுகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஒளியை வாயு பகவான் ஏந்தி கொண்டு கங்கையில் விட்டார். ஆனால் கங்கை அதை பொறுக்க முடியாமல் அக்னி பகவான் அதை சரவணை பொய்கையில் உள்ள 6 தாமரை மலர்களில் சேர்த்தார். அங்கு 6 குழந்தைகளாக அவை தோன்றின. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி பாசத்துடன் இந்த 6 குழந்தைகளையும் இணைத்து அணைத்தவுடன் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமான் முருகனுக்காக ஒரு சேனையை தயாரித்தார். வீரபாகு சேனை தளபதியாக சிவகணங்களும் உருவாக்கப்பட்டனர். அம்பிகை தனது சக்திகளை கொண்டு சக்திவேல் உருவாக்கி முருகனிடம் கொடுத்தார். அம்பிகை இந்த சக்திவேலே அளிக்கப்பட்ட நாள்தான் இந்த தைப்பூச திருநாளாகும். நன்றி, வணக்கம்.